இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, சாப்பாடுங்கிறது பசிய போக்குறது. இது வரைக்கும் நான் பல இடத்துல சாப்பிட்டு பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு பரிமாறினீங்களே, அந்த சாப்பாடு என் மனசுக்கு திருப்தியை கொடுத்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆமா, இதை யார் சமைச்சது? ஆ, சொல்லுங்கம்மா, யார் சமைச்சது? என் மருமக தான் சமைச்சா சாமி. அம்மா, அப்படி சொன்னா எப்படிமா? இசையா நீதான் சமைச்சாங்கன்னு சொல்லுங்க. இசையா நீதான் சமைச்சாங்க. ஓ, ரொம்ப நன்றி குருஜி. அம்மா, சமையல் கலைங்கிறது எல்லாருக்கும் அமையாதும்மா. அது சமைக்கிறவங்களோட ஆழ் மனசுல இருக்கிற எண்ணத்தை பிரதிபலிக்குது. அவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா, கோவக்காரங்களா இல்ல நேர்மையானவங்களா, இது எல்லாத்தையுமே அவங்க சமையல வச்சே சொல்லிடலாமா. இன்னைக்கு நீ சமைச்ச உணவு இருக்கே, அது அந்த தேவர்களுக்கு கிடைச்ச அமிர்தத்துக்கே இணையானதும்மா. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இது ஐயன் திருவள்ளுவர் சொன்னதும்மா. இன்னைக்கு நீ சமைச்ச இந்த உணவு எனக்கு அந்த குரலை தான் ஞாபகப்படுத்துச்சு. நீ நல்லா இருப்பம்மா. இங்க பாருமா, நீ நல்லா கொடுத்து வச்சவம்மா. ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி, இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கு என்ன, பண்ணிடுறேன். ராகவ், ஸ்ரீஜா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஓப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, தீர்க்க ஆயுளோட இருக்கு. நல்லா நல்லா இருமா. வா விஷால், இசை வாமா. விஷால் அண்ணா, அண்ணியும் நீயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. அந்த ஈசனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்குமா. ஈசனோட ஒரு பாதி சக்தி இருக்கிற மாதிரி நீ உன் கணவனோட பாதியா இருந்து அவனை வழி நடத்தணும். எந்த குறையும் இல்லாம சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீ நல்லா இருப்பம்மா.